பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை விரட்டியடிக்கின்ற கூட்டணி. திமுக என்ற இந்த அரக்கனை, திமுக என்ற இந்த ஊழல் பெருச்சாலியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் விரும்புகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இல்லை, நான் தான் சொன்னேன், மக்களுடைய வளர்ச்சியை பற்றி 4 வருஷமா சிந்திக்கல, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கல. இப்போ ஆட்சி முடிய போகுது. இந்த ஆட்சி முடிகிற நேரத்தில் ஒரு அரசியல் ஸ்டண்டாக கூட தான் இருக்கலாம் இது. ஆனால் நான் வரவேற்கிறேன். கடைசி நேரத்திலேயாவது போய் மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமாக நீங்கள் வந்திருக்கிறீங்களா என்பது ஒரு வரவேற்கத்தக்க. ஆனால் இதை 4 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் திட்டங்கள் அதிகமாக வந்திருக்கும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 2 மடங்கு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதான் திமுக அதான் சொன்ன, இந்த 4 வருஷம் திமுக மத்திய அரசாங்கத்தை எப்படி குறை சொல்லலாம் என்பதை ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிறது. நீங்க கீழடி அகழ்வாராய்வு அறிக்கை, அது அபிஷியல் ப்ரொசீஜர், ஒரு அறிக்கை அனுப்பியிருப்பாங்க, அதுல என்னது விளக்கம் கேட்டிருப்பாங்க. அந்த விளக்கத்துக்கு அவங்க அங்க இருக்கிற அதிகாரிகள் பதில் கொடுப்பார்கள். ஆதிச்சநல்லூர் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டெய்லி ப்ராசஸ். ஒரு சின்ன கலெக்டர் ஆபீஸ்ல போனா கூட ஒரு ஃபைல் அனுப்பும் போது இதுக்கு என்னப்பா விளக்கம்னு கேட்க போறாங்க. அதை போய் ஒரு அரசியல் ஆக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய நலன்ல, அதுவும் தமிழ் மொழியின, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மக்கள் மேல அதீத பற்று கொண்டிருப்பவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். கடந்த 11 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் தமிழ் பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கு. இதே நம்ம இந்த ஏர்போர்ட்டினுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூர் மட்டுமல்ல, திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், சென்னை விமான நிலைய விரிவாக்கங்கள், தூத்துக்குடி விமான நிலையம், அதே போல வந்தே பாரத் ரயில்கள், இப்படி தேசிய ஹைவேக்கள், இப்படி தேசத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அதிகமான வளர்ச்சி பெற்றிருக்குன்னா பிரதமர் திரு நரேந்திர. அது மட்டுமல்ல, தமிழ் வளர்ச்சிக்கு திருக்குறளை கிட்டத்தட்ட 35 மொழிகள்ல, வெளிநாட்டு மொழிகளும் சேர்த்து 35 மொழிகள்ல மொழிபெயர்த்து திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல திருவள்ளுவருக்கு உலகத்துல, நம்ம நாட்டில் இல்ல, வெளிநாடுகள்ல கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் உடனடியாக கலாச்சார மையங்களை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் பாரதியாருக்கு இங்கிருந்து காசியில பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில பாரதியாரனுடைய பெயர்ல இருக்கையை நாம் அமைத்து இருக்கிறோம். காசி தமிழ் சங்கமம் நடத்தி இருக்கிறோம். இப்படி தமிழுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு அதிகமாக பெருமை சேர்ப்பது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கி ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது யார்? பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். நல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய நலன் மட்டுமல்ல, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி மேல அதிகமான ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கிய ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். மற்ற கட்சிகளை போல நாங்கள் அடிபணிய மாட்டோம், அதனால மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லி என்னது எங்களை அடிபணிய வைத்தார்கள். நாங்கள் அடிபணியல, மற்ற கட்சிகளை போல நாங்கள் அடிபணியல, அதனால நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம். தம்பி, நாங்க யாரையும் அடிபணிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி, உலகத்திலே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% மேல மாநிலங்களை ஆட்சி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. அதனால் நாங்கள் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அவசியம் கிடையாது. தம்பி, இதெல்லாம் ஒரு கேள்வியப்பா. நாங்க ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியனுக்கும், இந்திய ராணுவத்திற்கும், பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.